அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்ற தாயின் காலடியில் தான் உயர்ந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். தந்தையின் திருப்தியில் தான் தன்னுடைய திருப்தியை வைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறார். இந்த இருவருமே சொர்க்கத்தின் முகவரிகள் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. இந்த ரெண்டு பேரும் தான் சொர்க்கத்திற்கு நாம் செல்லக்கூடிய வழித்தடங்கள் என்று சொன்னாலும் அது மிகையான வார்த்தை அல்ல. இந்த தாய் தகப்பனின் அன்பை நீங்கள் பரிபூர்ணமாக பெற வேண்டுமெனில் அவர்களுக்கு நல்ல காரியங்களை ரொம்ப தாராளமாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு செலவழிப்பது, அவர்களுக்கு உணவு தருவது, அவர்களிடத்தில் சிரித்து பேசி மகிழ்வது, அவர்களுடைய விஷயத்தில் விட்டு கொடுத்து நடப்பது, அவர்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நீங்கள் குழந்தைக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கி கொடுப்பது போல வாங்கி கொடுப்பது, இது போன்ற காரியங்கள் உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும் சகோதரர்களே. உங்களை எந்த வகையிலும் கலங்க விடாது, கவலையடைய விடாது. ஏனென்றால் அந்த மனித உறவுகளுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த இது போன்ற சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருவதற்கு காரணமாக அமையும். அந்த தாய் தகப்பனின் திருப்தியையும் அவங்களுடைய மேலான துவாவையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். தினசரி 5 கால தொழுகைக்கு பிறகு உங்களை பெற்றெடுத்த மாதா பிதாவுக்காக படைத்தவனால் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட இந்த துவாவை நீங்கள் ஓதி வந்தீர்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் மரணமாகும் நேரத்தில் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிறந்த பிள்ளை என்ற ஒரு அற்புதமான அடையாளத்தோடு அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிறார். என்ன துவா அது? சுப்ஹானல்லதி 15வது ஜுஸ்விலே சூரா பனி இஸ்ராயில்ல வரக்கூடிய அற்புதமான ஒரு துவா. ரப்பனா ரப்பிர்ஹம் வாலிதீனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. திரும்பவும் சொல்கிறேன், ரப்பனா ரப்பிர்ஹம் வாலிதீனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. திரும்பவும் சொல்கிறேன், ரப்பனா ரப்பிர்ஹம் வாலிதீனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அர்த்தத்தை சொல்லிவிடுகிறேன். யா அல்லாஹ், நாங்கள் சின்ன வயதில் இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய விஷயத்தில் எங்கள் தாய் தகப்பன் எங்களுடைய விஷயத்தில் எங்களுடைய தாய் தகப்பன் கருணை காட்டியது போல நீ எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. நாங்கள் சில நேரத்தில் அவர்களுடைய மடியிலேயே கழிவுகளை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அதே போல நாங்கள் எவ்வளவோ தொந்தரவுகள் கொடுத்தோம். அவர்களை தூங்க விடாமல் எத்தனையோ நேரங்கள் அவர்களை போட்டு படாய்படுத்தினோம். ஆனாலும் எங்கள் மீது கொண்ட அந்த அன்பு பாசத்தின் காரணமாக அந்த துக்கங்கள், அந்த ஒரு வேதனைகளை எல்லாம் பெரிதாக நினையாமல் அவர்கள் எங்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டிருந்தனர். எங்களை ஆரோக்கியத்தோடு அவர்கள் வளர்த்தார்கள். அதே போல ரப்பே, என் தாய் தகப்பன் அவங்களுடைய மரணம் வரைக்கும் உன் கருணையை நீ அவர்கள் மீது நசீபாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான, படைத்தவனால் உங்களுக்கு கற்றுத்தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவை மறந்துடக்கூடாது. காலங்காலமா நீங்க உங்களுடைய விஷயத்துல நீங்க என்னதை கேட்டாலும் சரி, ஒரு ஓரஞ்சாரத்துல பெற்ற தாய் தகப்பனுக்காக ரப்பனா ரப்பிர்ஹம் வாலிதீனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீராவை மறந்துடவே கூடாது. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஜன்னத்து தஹ்தல் அக்தாமி உம்மஹாத்திக்கும். உங்களை பெற்றெடுத்த மாதாவின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த சொர்க்கமே அவங்க தான். உலகத்துல தொழுகையில சொர்க்கம் இல்ல, நோன்புல சொர்க்கம் இல்ல, ஜகாத்துல சொர்க்கம் இல்ல. இவைகள்லாம் புறக்காரணிகள், இவைகள் எல்லாம் காரணிகள். ஆனால் உண்மையிலேயே சொர்க்கம் என்பது உங்களை பெற்றெடுத்த மாதாவின் அழுக்கு படர்ந்த அந்த காலடியில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கலாகாது. அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். தாய் தகப்பனின் சந்தோஷத்தை, அவங்களுடைய சிரிப்பை நீங்கள் பார்ப்பதை ஃபர்லாக ஆக்குங்கள். இந்த துவாவை உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக மாற்றுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். முக்கியமாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற மக்களுக்கும் நீங்கள் நல்ல விஷயத்தை பரப்பிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு பரப்பி அதை அவர்கள் அமல் செய்யும் போது அந்த சவாபின் ஒரு பங்கு
உங்களுக்கும் கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால் மறந்து விடாதீர்கள். இந்த சேனலில் உள்ள எல்லா விஷயங்களையும் உங்களுக்குள்ள தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை மக்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களையும் தாய் தகப்பனின் நேசர்களாக மாற்றுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைச்சு இந்த காணொளி உங்களுக்கு ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.